GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது டீம், புது செயல்பாடுகள், ரொம்ப எல்லா பக்கமும் பிரஸ் கிளப் முன்னை விட குதிரை வேகத்தில் போயிட்டு இருக்குங்கிற அந்த பேர் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுரேஷும் எங்கள் ஆசிக்கும் நிறைய திட்டங்களை மனசு வச்சுருக்காங்க. அவங்க டீம் நல்ல சுறுசுறுப்பாக இயங்குகிற நல்ல தோழர்கள். அதாவது நமக்கு வேலையே இல்லை இனிமே. ஆனால் சுரேஷ் சொல்லும்போது சொன்னார், நான் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணால் எடுப்பேன்னாரு. ஆனால் எங்களையும் பகவான் சிங்கையும் பிரிச்சே பார்க்க முடியாதுன்னாரு. வயசுனாலையா அது அப்படின்னாங்க. ஆனால் இப்பயும் அங்கே அறையிலேருந்து ராம்சார்ட்ட நிறைய திட்டங்களை சொன்னார். அதாவது பத்திரிகையாளர்களுக்கு என்னென்ன பண்ணணும். நான் கூட நினச்சேன், நான் கவாஸ்கர் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் நல்ல வாரியத்தில் நம்மளும் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. அப்போ நான் 9வது கூட்டம், அவர் 9வது கூட்டத்தில், அவர் 8 கூட்டம் முன்னாடியே வந்தார். அப்போ அது என்ன 12,000 என்னது என்ன தொகை? ஓய்வூதியம் 12,000 ஆக்கணும். நான் கொஞ்சம் பெருசாக நினச்சேன். ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார் 25,000 ஆக்கணும் அப்படின்னாரு. அது அவர் தான், கவாஸ்கர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். அவர் ஏன்னா அவர் பேச்சு எடுபடுதாங்க. அது ஒரு நல்ல அதாவது ஏதோ வந்தால் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போகணும் அப்படிலாம் இல்லாமல் திட்டங்கள் நிறைய கொண்டு வரணும். நிறைய பத்திரிகையாளர்களுக்காக நிறைய செய்யணும். அது இல்லாமல் ₹1000 ஓய்வு இருக்குது. ₹1000 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ₹1000 கொடுக்கணும்னாங்க. ராம் சார் நல்லா சொன்னாங்க, ஏன் ப்ரெஸ் கிளப்லேருந்து கொடுத்துருங்களேன் அப்படின்னாங்க. ப்ரெஸ் கிளப் ஃபண்டு எப்படி ஃபண்டு ரைஸ் பண்ணணும். கேட்டது தப்புதான். ஆமாம், அது நல்லா சொல்றாரு. வீட்டுக்காரங்க வேலைக்கு போகிறாங்க, அவர் வீட்டில் இருக்காரு, செலவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்டா, எல்லாருக்கும் பயனா இருக்கிற மாதிரி பிரஸ் கிளப்பை பயன்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. அது இது வரைக்கும் இல்லை. அது போன டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, டிசம்பருக்கு பின்னாடி இருக்கு. அதற்காக அவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல கைத்தட்டலாம், நல்லா உண்மையிலே பாராட்டலாம். ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் மாத்திரமே இல்லை, எங்கள் டீம்ல எங்கள் சுரேஷ்லேருந்து எங்கள் கவிதாலேருந்து எங்கள் டீம் எல்லாருமே வந்திருக்காங்க. கொஞ்சம் போராடி தான் எலெக்ஷனை கொண்டு வந்தோம். அது கொஞ்சம் பெரிய போராட்டமாக இருந்தது. ஆனால் போராடி எலெக்ஷன் அவங்கெல்லாம் வந்த பிறகு ஒரு மனசு நிம்மதி. அதாவது 23 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல இந்த அருணாச்சலம்னு ஒரு படம் வந்தது. பார்த்துருக்கீங்க, தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்க? ரஜினி நடிச்சு கடைசியில் ஒரு 30,000 கோடி ரூபா இருக்கும். ரஜினி சார் அதை காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு கையில் கொடுத்துட்டு போவார். அது மாதிரி இந்த 23 வருஷமா நடக்காத ஒரு தேர்தலை நடத்தி ஒரு நல்ல குரூப் கையில் நாங்கள் கொடுத்துட்டு போனதா எங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவு இருந்தது. அது இன்னைக்கு வரைக்கும். முக்கியமாக ரொம்ப பாராட்ட வேண்டியது அந்த மேல் மாடியில் இருக்கிற அந்த கேண்டீன். ஒரு நல்ல ஒரு சொகுசு கேண்டீன் மாதிரி அதை பண்ணது. அந்த டீமை நிச்சயமாக அதுக்கு பாராட்டணும். ஏன்னா நல்ல நிறைவாக இருந்தது, நிறைவான இது. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை நிறைவேற்றணுமோ அதுக்கு பக்கபலமாக நாங்கள் எப்பயும் இருப்போம். அந்த உறுதியை சொல்லிட்டு நான் என்னுடைய வருத்தத்தையும் சொல்லிட்டேன். வருத்தம் இருந்தது. என்னுடைய டீமில் ஒரு தம்பி இறந்துட்டார். ப்ரெஸ் கிளப் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். வந்தோன்னே
இப்போ அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரிஞ்ச பொண்ணு போய் வீட்டில் போய் கேட்டிங்களான்னு கேட்டேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நமக்கு கடைசியாக இருக்கட்டும். யார் இந்த நம்மளை வந்து பிரியறது நமக்கு அதிகமாக இருக்காது. அப்படி இருந்தால் நம்மளுடைய கண்டலன்ஸை வீட்டுக்காவது போய் சொல்லணும் அப்படிங்கிறத அதை முறையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆலோசனையாக சொல்லிட்டு, ப்ரெஸ் கிளப் பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பை விட இது ஒரு பெரிய சிறந்த எல்லாரும் பாராட்டக்கூடிய ப்ரெஸ் கிளப்பாக வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி. எலெக்ஷன் நேற்று தான் நடந்தது, நேற்று தான் பதவி ஏற்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருக்கு. இவ்வளோ ஒரு புதிய காலத்தில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கேன்டீன், ஒரு விமென்ஸ் செக்ஷன், லைப்ரரி ஆல்சோ இஸ் கம்மிங் அப். அதோட இன்னைக்கு இந்த இணையதளம் கூட ஓகே. ஸோ ஒவ்வொன்றா ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் நடத்திட்டு இருக்கிற இந்த கமிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. பத்திரிகையாளர் சார்பில் நான் சொல்லணும், இந்த நன்றியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இதோட பல விஷயங்கள் இப்போ நாங்கள் வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தோம். வீடுகள், ஹவுசிங் வாங்கி கொடுக்கறதுக்கும் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக மெடிக்கல் இன்சூரன்ஸு நமக்கெல்லாம் இப்போது ஹெல்த் கேர் வெரி எக்ஸ்பென்சிவாக போகுது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்லீஸ்ட் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா உள்ளே போக முடியாது, வெரண்டால படுக்க வச்சுருவாங்க. ஆகையால் இந்த மெடிக்கல் கொஞ்சம் ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பல பேர் மூத்த பத்திரிகையாளர்கள் இதனால் அவதிப்பட்டிருக்கிறாங்க, இறந்தும் இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு மிஷனாக எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.